சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த 9 தினங்களா நாம உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய, கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய, இந்த தொந்தி பகுதிக்கு இடையில தளர்வா இருக்கக்கூடிய தசைகளை இறுக்கமடைய செய்யக்கூடிய பவனமுக்தாசனம் மற்றும் சதங்க தண்டாசனத்தை செய்முறையா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 3ஆம் நிலை சதங்க தண்டாசனத்தை செய்முறையா பார்க்க போறோம். இந்த உடல் எடை அப்படிங்கிறது வெறும் ஆசன பயிற்சிகளால மட்டும் சரி செய்ய முடியாது. நீங்க சரயோக பயிற்சி அப்படின்னு சொல்லி நான் ஒரு 70 காணொளி வெளியிட்டிருப்பேன். அந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதையும் பார்த்து பயிற்சி செய்யணும். ஏன்னா உடல் எடைங்கிறது மூளை, மனசு, உடலின் இயக்கம், இது மூன்றோட இயக்கத்தையும் பொறுத்து தான் இருக்கு. நீங்க சரயோக பயிற்சியை செய்யும் போது உங்க மூளை சீராக இயங்கும். அப்ப நீங்க எந்த வேலை செஞ்சாலும் தடையில்லாமல் வெற்றிகரமா செய்வீங்க. வேலையை தடையில்லாம செய்யும் போது மனசு நிம்மதியா இருக்கும். அப்ப உங்க உடல் எடையும் சீராக இருக்கும். நீங்க வெறும் ஆசன பயிற்சியை மாத்திரம் செஞ்சுட்டு உடல் எடை குறையலையா அப்படின்னு என்கிட்ட கேட்க கூடாது. கண்டிப்பா நீங்க சரயோக பயிற்சியையும் செய்யணும். அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப 3ஆம் நிலை சதங்க தண்டாசனம் செய்முறையை காண்போம். இப்ப முதல் நிலை சதங்க தண்டாசனத்தை ஒரு முறை செய்வோம். இந்த முதல் நிலைக்கும் 2ஆம் நிலைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். இந்த முதல் நிலையில இந்த கை விரல் நுனி தலையை கீழே வச்சா அதுக்கு நேர வரணும். கால் விரல இது மாதிரி ஊண்டிக்கணும், அகட்டி இருக்கணும். இப்ப உடம்ப தூக்கி 7 தடவை மூச்செழுத்து விட போறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்திக் கொள்ளவும். நல்லா ஓய்வு எடுத்துக்கணும். இப்ப 2ஆம் நிலை. இந்த 2ஆம் நிலையில இந்த கை ரெஸ்ட் கொஞ்சம் தலையை விட்டு மேல போயிருக்கும். முதல்ல இப்படி தலை வச்சா இந்த தலைக்கு நேரம் இருக்கும். 2ஆம் நிலையில ஒரு 3 இன்ச்சு இந்த கை இப்படி முன்னால போயிருக்கும். அதாவது இந்த தோள்பட்டைக்கு நேர இந்த முழங்கை வர மாதிரி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக் கொள்ளவும். இப்ப 3ஆம் நிலை சதங்க தண்டாசனம். இதுக்கு இந்த உள்ளங்கை, இந்த விரல் இந்த தோள்பட்டைக்கு நேர ரெஸ்ட் ஆயிருக்கும். இந்த கையை இப்படி வைக்காம இப்படி உடம்போட ஒட்டி வைக்கணும். கால் விரல் ஊண்டி இருக்கணும், காலை அகட்டி அப்படியே உடம்ப தூக்குறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். தளர்த்திக் கொள்ளவும். இது மாதிரி நீங்க முடியறப்பெல்லாம் பயிற்சி செய்யலாம். நிச்சயம் இனி வரும் ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசன பயிற்சிகளையும் முறையாக செய்து கட்டுடல் அமைப்பை பெற்று உடல் எடையை சீராக வைத்துக்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு
இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை மீண்டும் 4வது நிலை பயிற்சியில் சந்திப்போம். சந்தோஷம்.